ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். இறந்தவர்களுடைய பொருட்களில் நெகட்டிவனுடைய டாமினேஷன் இறப்பிற்கு பிறகு எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இறந்தவர்களுடைய பொருளை பயன்படுத்தலாமான்னா, இறந்தவர்கள் நம்ம தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், அத்தை மாமனார்கள், ஏதோ ஒரு வகையில் அவர்களோடு நமக்கு ஒரு நெருக்கமான இரத்த பந்தம் இருக்கிறது. ஆனால் இறந்தவர்களுடைய சில பொருட்களை வச்சுக்கிறது பழக்கம் இல்லை. பழைய காலத்தில் இல்லை, இப்போவும் கிடையாது. ஆனால் ஒரு சிலர்கள் வைத்துக்கொண்டு சிரமப்படுகிறார்கள். இப்போ அகால மரணம் அடைந்தவர்கள் பொருளை வைத்துக் கொள்ளக்கூடாது. அகால மரணம், ரோடு ஆக்சிடெண்ட், சூசைட் பண்ணிக்கிறவங்க, பாய்சன் அடித்து சாப்பிட்றவங்க, இவங்களுக்கு அகால மரணம். இவங்க பொருட்களில் நாம் உபயோகிக்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபோட்டோ சிந்தட்டிக் பவர்ஸ்னு ஒன்று உண்டு. அவர்கள் உபயோகித்த பொருள்களிலும் அத்தகைய உணர்வுகள் ஊடுருவி விடும். இது எல்லாம் அதனால் பெரும்பாலும் இறந்தவர்கள் இந்த மாதிரி இறந்தவங்களுடைய திங்ஸஸ் எல்லாம் நாம் பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு, அம்மா இறந்ததுக்கப்புறம் நல்ல முறையில் இறந்துருப்பாங்க. அவங்க இறந்த அந்த தாலியை அதை என்ன பண்ணுவாங்கன்னா உருக்கி ஒரு மோதிரமாக செஞ்சுக்குவாங்க. அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. தங்கத்துக்கு தோஷம் கிடையாது, அதை கன்வெர்ட் பண்ணுற பழக்கம் உண்டு. அதே போல் அடப்பில் இறந்தவர்கள், அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் உயிர் பிரிந்தவர்கள், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் 6 மாத காலம், 4 மாதம், 3 மாதம், 2 மாதம் அப்படியெல்லாம் அடைப்பு. இறந்தவர்களுக்கு பிரேத சாபம் ஏற்பட்டுரும். அவர்கள் 6 மாத காலம் இறப்பிற்கு பிறகு பிரேத உடலோடு அங்கேயே தங்கி விடுவார்கள். அப்போ நாங்கள் சொல்லுவோம், அடப்பில் இறந்தவர்களுடைய பொருள்லாம் எடுக்கக்கூடாது, உபயோகிக்கக்கூடாது, அதையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி மேலே போற்றணும். அவர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து தண்ணீரெல்லாம் வச்சு வழிபட்டதுக்கப்புறம் அந்த அடைப்பு காலம் நீங்கிய பிறகு தான் நீங்கள் அந்த பொருள்களெல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை என்றால் அவர்கள் துணிமணிகள்லாம் ஆற்றுல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இறந்தவர்களுடைய பொருள்களில் அந்த நெகட்டிவனுடைய தன்மை இருக்கும். இது எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க, சின்னாலப்பட்டி பக்கத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க. வந்து என்ன பண்ண, ஜாதகம் பார்க்கலான்னு வந்தாங்க. நான் அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது, எதுக்கு வந்தீங்கன்னு இந்த மாதிரின்னு. அப்போ இல்லை மாதிரி எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மூத்த மகன் இறந்து போயிட்டார். நாங்கள் ஒரு சில தொழில் பண்ணுறோம், அதனால் நாங்கள் அங்கே இருக்கிறோம். எங்கள் பையன் இறந்து வீட்டிலே இறந்து போயிட்டான். 2 நாள் நாங்கள் வெளியூருக்கு போகிறனால வர முடியல. ஆனால் வீட்டிலே இறந்துட்டான். இறந்து இதாக இருந்துச்சு. 2 நாளைக்கு அப்புறமே அவனை கொண்டு போய் நாங்கள் எரிச்சிட்டுலாம் வந்துட்டோம். அது இறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னாங்க. நான் அப்புறம் பார்த்தேன், அது அடப்பில் இறந்தது. இறக்கும்போது நட்சத்திரத்தில். அப்போ நான் சொன்னேன், இறந்தவருடைய பொருள்களெல்லாம் நீங்கள் உபயோகக்கூடாது. இறந்த ஒரு பைக்கு, இந்த மாதிரி மோதிரம், வாட்சு, கண்ணாடி, செல்ஃபோனு, அவர் உபயோகப்படுத்துகிற பொருட்கள், கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ, இந்த மாதிரி அடப்பில் இறந்தவர்களோட பொருள் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அந்த இறந்து போன ஆன்மாவுக்கு தான் பொருள்கள் மேலேயும் வாழ்ந்த இடங்களின் மேலேயும் அளவுக்கு அதிகமாக வெறித்தனமான தொடர்பு இருக்கும். அதை யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்களையெல்லாம் பாதிப்படைய செய்யும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொல்கிறாங்க, என் மகன் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கான், எனக்கு 3 பையன், பெரியவன் தான் இறந்து போனான், அவன் ஓட்டின பைக்கை எடுத்து இவன் ஓட்டிகிட்டு போயிருக்கான். காரணமே இல்லாமல் இந்த லைட் கம்பம்லாம் இருக்குது பாருங்கள், போஸ்ட் மரம், அந்த அளவு உயரத்துக்கு அந்த பைக்கு மேலே போய் பறந்து கீழே விழுந்துருக்கிறான். எந்த வண்டியும் வரலை, எதுவும் வரலை, ஏன் இப்படி நடந்ததுன்னே தெரியல. அவன் கால்லாம் கையெல்லாம் அடிபட்டு இதாகி விழுந்துருக்குது. கொண்டு போய் ஜிஹெச்சில் தான் பார்க்குறோம். வண்டியை கொண்டுட்டு வந்து வீட்டில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம். அதனால் சாமி, இறந்ததுலேருந்து இப்படி நடக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பிரேர சாபத்தில் உள்ளவங்க வீட்டுக்குள்ளே நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், அவங்க பொருளை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ சொல்கிறாங்க, ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி பொருள்களை யூஸ் பண்ணி சிரமப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறான், சாமி வீட்டுக்குள்ளே புனம் எரியிற வாடை வருது அப்படின்னாங்க. இப்போ இந்த மாதிரி இறந்தவர்கள், கெட்ட நட்சத்திரத்தில் உயிர் பிரிந்தவர்கள்,
அவர்களுடைய உடைமைகள் நாம் இப்போ உபயோகிக்கக்கூடாது. நேச்சுரல் டெத்தாக இருக்காங்க பாருங்கள், அந்த பொருளை 1 வருஷம் கழித்து நாம் யூஸ் பண்ணலாம்.